ஹலோ ஆல். எனக்கு February 27 பையன் பிறந்திருக்கான். இது என்னோட செகண்ட் பேபிங்க. ஸோ முதல்ல வந்து எங்களுக்கு நிலானிகா அப்படின்னு ஒரு பாப்பா இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அயர்லாண்டில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்கேனுக்கு வந்திருந்தப்போ என்னோட ப்ளசண்ட்டாக கால்சியம் படிஞ்சிருக்கு அப்படின்றதுனால செக்ஷன் பண்ணி பேபி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலையிலேயே வந்துட்டு லைட்டாக ஒரு டீ, டோஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ 6:00லாம் சாப்பிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 AM வந்துட்டோம். 10 AM வந்ததுக்கப்புறம் ப்ரீ ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு நம்ம அட்மிஷன் போட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்து நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க பெட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக் பெட்டு தான். ஸோ, நம்மளே வந்துட்டு நம்மள பார்த்துக்கணும், இங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்படின்றதுனால, நம்ம ஹஸ்பண்ட்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காலையில 8 to 8 PM தான் அவங்க நம்ம கூட இருக்க முடியும். நைட் வந்து நம்ம தான் நம்மளையும் பார்த்துட்டு, குழந்தையும் பார்த்துக்கணும், நைட் ஸ்டே பண்ணும்போது. ஸோ, அதனால பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஆப்ரேட் பண்ற மாதிரி, இந்த மாரி நம்ம வேணும்னா சாய்ச்சுக்கலாம். நேரா உட்காரணும் அப்படின்னா, அத திரும்ப நம்ம வந்து இந்த மாரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிமித்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அப்புறம் டாக்டர், நம்ம அசிஸ்டன்ட் அல்லது நர்ஸ் அல்லது மிட்வைஃப் இவங்கள யாரையாச்சும் கூப்பிடணும் அப்படின்னா, அவங்கள கூப்பிடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஹேங்கிங் பட்டன் மாரி வந்துட்டு நம்ம பெட்டு பக்கத்திலேயே வந்து நமக்கு அக்சஸிபிளா நம்ம கை எட்டுற தூரத்தில நமக்கு வந்து வச்சு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்திலேயே வந்து நம்ம குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்கு நம்மளோட பெட்டோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிராடிலும் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே நம்ம பெட்டு பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க. ஸோ என் சைடில் வந்து நீங்கள் அந்த சின்ன தொட்டில் மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த செட்டப்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கும். ஸோ இங்கே வந்து தனி ரூம் வந்து எனக்கு கொடுக்கல. ஸோ ஸ்க்ரீன்ஸ் தான். தனி ரூம் வந்து சில நேரம் அது பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து கொடுப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் தனி ரூம்ஸும் வந்துட்டு இங்கே வந்து இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து செக்ஷனுக்கு என்ன ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபாஸ்டிங் நான் இருக்கும்போது எனக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து கன்சல்ட்டிங்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ரெடியாக அந்த கெவுன், நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு கெவுன்லாம் போட்டு நம்ம வந்துட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு ஒரு கெவுன் மாதிரி வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டுட்டு நம்ம தலையிலேருந்து நம்ம முடியெல்லாம் நல்லா கட்டிட்டு, கான்டாக்ட் லென்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி ஆகணும். இப்போது என்னோட பேபி வந்து ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கிட்ட, அதாவது ஒரு 11:00 to 12:00 வந்து பிறந்தான். ஸோ செக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ பேபியை வந்து நீட்டாக அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்வாடல் இந்த மாதிரி சுற்றி துண்டில் வந்து சுற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குன்னே வந்து நல்லா க்ளீனான கிளாத்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பேபிக்கு வந்து கண்டிப்பாக ஹேட்டு இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கணும், நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது அடுத்த நாள். ஸோ ஹாஸ்பிட்டலில் நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக பெட்டில் வந்து என்னை செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், அப்புறம் வந்து காஃபி, டீ இதெல்லாமே வந்துட்டு, அப்புறம் இடையில வந்து ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டோஸ்ட், அப்புறம் வந்து சீரியல்ஸ், அப்புறம் மில்க், அப்புறம் வந்து டீ, அப்புறம் வந்து ஒரு எக், பாயில்டு எக். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து பாயில்டு எக்கும் மில்க்கும் வந்து ரொம்பவே கொடுக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து மதர் ஃபீடு பர்ஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மில்க் செக்ரேஷனுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரு டாக்டர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ மில்க்கும் அந்த எக்கும் வந்து பர்ஸ்ட் மில்க் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்ததெல்லாம் வந்து நான் மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு, பேபி தூங்கும்போது நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் பேபி முழிச்சிருக்கும்போது பேபிக்கு ஃபீட் பண்ண அப்படியே வந்துட்டு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்மளை விசிட்டிங் பண்ணுறதுக்குன்னு மார்னிங் 8 to ஈவினிங் 8 வரைக்கும் வரலாம். யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து பிங்க் கார்டு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பேபியோட சிப்லிங்ஸ் யாராவது இருந்தாங்க. இப்போ என்னோடய வீட்டில் வந்து நிலானிகா இருக்கிறனால அவள் வந்து பேபிக்கு சிப்லிங் அப்படின்றதுனால, அந்த சிப்லிங்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 8 வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து சிப்லிங்ஸ் வந்து அவங்களோட அந்த பேபியை வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ அதனால் எங்கள் பாப்பாவை வந்து நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்துட்டு விட்டுருந்தோம். ஸோ அவங்க வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அதாவது குழந்த பிறந்தவங்களுக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் சமைச்சு கொடுத்து என் ஹஸ்பண்ட்ட கொடுத்து அனுப்பிச்சு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து அப்புறம் என்னோட பேபியை வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா, ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சு வந்து கண்டிப்பாக வந்து நடக்க சொல்லுவாங்க. இது என்னென்னா எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஏன்னா நம்ம வந்து என்னதான் சி செக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம வந்து அசையாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கால் கையெல்லாம் வந்து பிடிச்சிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சி செக்ஷன் பண்ண 6 ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம தைரியமாக எந்திரிச்சு மெதுவாக மெல்ல மெல்ல அடி எடுத்து வச்சு நம்ம வந்து நடக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட யூரின் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 கப் மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த கப்பை வந்து நம்ம வந்து ஒரு 6 ஹார்ஸ் கேப் ஒன்ஸ் வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட யூரினை வந்து அதில் வந்து கலெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு 6 ஹார்ஸ் வந்துட்டு அந்த யூரின் பேக் போட்டிருப்பாங்க. அடுத்த 2 6 ஹவர்ஸும் நம்ம எவ்வளோ யூரின் வருது அப்படின்றத வந்து நம்ம நிறையா தண்ணி குடிச்சு குடிச்சு நம்ம வாஷ்ரூம் போயிட்டு அந்த கப்பில் கலெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம ரூமுக்குலாம் கொண்டு வர தேவையில்லை. பாத்ரூம்லேயே நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு எவ்வளோ அளவுன்னு மட்டும் அந்த கப்பில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போது நம்ம குழந்தைக்கு வந்து நம்மளால் தாய்ப்பால் கொடுக்க முடியல அப்படின்னா ஃபார்முலா மில்க்கும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு 4 மில்க் வெரைட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கெண்டமில் சொல்லியிருந்தனால எனக்கு வந்து ஒரு 75 ml பாட்டில்ஸ் வந்து அந்த நிப்பிலோடையே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேபிக்கு வந்து கொடுக்கணும். நியூ பார்ன் பேபி அப்படின்றதுனால ஒன் டைமில் அதனால் வந்து ஒரு 20 ml தாங்க குடிக்க முடியும். அவ்வளோதான் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அது குடிச்சிட்டு உடனே அது மீதம் இருக்கிற பாலை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். வச்சிருந்தெல்லாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து மதர் ஃபீடும் கொடுப்பேன். கொடுத்தது போக அதுக்கு பத்தலை அப்படின்னா நான் வந்து இந்த ஃபார்முலா மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய மில்க் வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மில்க் வந்து நல்லா திக்காக வர்றதுக்காகவே பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்பினாச், அதுக்கப்புறம் பாதாம், அப்புறம் வெள்ளைப்பூடு வச்சு குழம்பு, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மட்டன், சிக்கன் அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து நல்லா பயறு வகைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் அதுக்கடுத்த செகண்ட் டேலாம் கொஞ்சம் மில்க் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பேபியை வந்து நல்லா ஸ்வாடல் பண்ணியே வந்து நம்ம வந்து நல்லா கரெக்டான டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷிவரிங் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றி இருக்க டெம்பரேச்சருக்கு பழகியிருக்கோம். பட் பேபிக்கு வந்து இப்போ தான் அது வேர்ல்டுக்கு புதுசாக வருது அப்படின்றதுனால அதுக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ பெட்டர் சேஃபர் சைடு வந்துட்டு பேபியை நல்லா ஸ்வாடல் பண்ணி பத்திரமா வந்து நம்மளை வச்சுக்கணும். அதே போல் சி செக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ரொம்பவே பார்த்து நல்லா மெதுவாக ஜென்டிலாக தான் நம்ம மூமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும். ஏன்னா தையல் வந்து நமக்கு கரெக்டாக சேர்ந்தால் தான் நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா சீக்கிரம் வந்து சரியாகும். ஸோ அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ், இந்த பிளட் டெஸ்ட், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு சி செக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹார்ஸ், அதுக்கப்புறம் 12 ஹார்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஷவரும் எடுத்துக்கணும். ஸோ என்னடா சி செக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் ஷவரான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த ஷவர் வந்து நம்ம சோப் போட்டுலாம் வந்து நம்மளை தேய்ச்செல்லாம் வந்து குளிக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் போட்டு நம்மளை வாஷ் பண்ணிக்கணும். அப்படி வாஷ் பண்ணும்போது நமக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் தான். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகும், சாஃப்டன் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து கலட்டுறதுக்கு டாக்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம ஷவர் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் எடுக்கும்போது நமக்கு பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டரில் வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் இருக்கும்போது நம்ம டாக்டர் சொல்கிறபடி கேட்டுட்டு போயிட்டு நம்ம வந்து ஷவர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பேபிக்கு பிறந்ததுமே கொடுக்கக்கூடிய வேக்சின் இதெல்லாமே நம்ம கன்சென்ட் வாங்கிட்டு பேபிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டின்னர் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த நாளும் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு நம்ம வந்து வெக்கேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்சார்ஜ் லெட்டர், அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்கணும், எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறப்போ ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து நம்மளோட அயன் கண்டென்ட், நம்ம அயன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட் தேவைன்னா அதையும் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ பேபியை வீட்டுக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம அந்த பேபிக்கான கார் சீட் இதெல்லாமே ரெடியாக கொண்டு வந்துடணும். ஸோ அதில் தான் வந்து நம்ம பேபியை வந்து தூக்கிட்டு போக முடியும். ஸோ இதெல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் பேபியையும் கரெக்டாக பத்திரமா வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி தாங்க என்னோடய ப்ரெக்னன்சி அனுபவம் அயர்லாண்டில் வந்து இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரே வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.